மிஷின் பாருங்க ஓடின்னு இருக்குன்னா பாருங்க ஸ்பின்னில் 2 மினிட்ஸ் காட்டுது. ஓகேங்களா. இன்றைக்கி என்ன விஷயம்னா, இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங்லேருந்து வீடியோ 2 என்னோ போட்டிருப்போம் பாருங்கள். என் பொண்ணு வந்து துணி எடுத்துன்னு இருக்கிறேன். ஒரு பூனை பாருங்க ஏஞ்சி மீன் கத்துறான். என் பொண்ணு வந்து துணி எடுத்துன்னு இருக்கிறேன். காஞ்சிச்சு. 2வது ட்ரிப்பு வந்து அழிச்சி போடணும் பாருங்க. வெயிலுக்கு அதுக்கு மத்தியானம் குளிச்சா ஃப்ரைடேன்ட்டு. நாளைக்கு எக்ஸாமு செகண்ட் பியூசி. வாமகோ இன்னொரு ட்ரிப்பு துணிக்கு இது ப்ளீஸ் அழிச்சிட்டு வச்சுட்டு நான் காய வச்சிட்றேன். ப்ளீஸ் அப்படி சொல்லக்கூடாது மகா. மம்மிக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா. பாருங்க வந்து இருக்கு. காலையிலே ஒரு ட்ரிப்பு துணி அழிச்சா கொஞ்சம் சாமான் வளர்க்கணா. ஓகேங்களா. பாருங்க பேசாத அப்பாவியை நினச்சிக்கிறீங்க. நல்லா பேசுகிறாப்பா. டக்குன்னு பாருங்க. பேசாத அப்பாவியை நினச்சிக்காதீங்க. நல்லா பேசுகிறாங்கோ பசங்க. வந்து இந்த காலத்து பசங்க சொல்லியே கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா. வாமகோ போவாதே. வெயில் வேறு. இன்னொரு ட்ரிப்பு துணி அழிச்சிட்டு போவே பாரு. கெஞ்சி வேறு. கெஞ்சி உனக்கென்னா கெஞ்சி வெயிலுக்கு அதுக்கு தாங்க முடியல பாருங்க. நல்லா இருக்குதா. மணிக்கு இங்கேயே படுத்துக்கிறா. என் போய் அவங்க தம்பி எட்டுன்னு வந்துட்டா பாரு. பின்னாடியே பந்து விளையாடுன்னு வந்து நிற்கிறான். துணியாலே வாடாடே அப்பா. அப்படி சொல்லாத வா. காலையில் பண்ணா நீ இப்போ வேலை செஞ்சுட்டேன்னா நான் ஒன்றுறவா. ஏன்னா டெய்லி திண்டி வாங்கி தரேன். சப்போட்டா வாங்கின்னு வந்துக்கிறாங்கோ. அது என்ன வாழைப்பழம்ப்பா. அது வாயிலே வரல எனக்கு. இந்த கீழே லெவலையுமே அந்த வாழைப்பழம் வாங்கின்னு வந்தாங்க நேற்று. திண்டி தினம் திண்டினா எப்படி வாங்கின்னு வர்றது. வீட்டில் வந்து கொஞ்சம் கூட சூழ்நிலை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. வாப்பா அந்த ஒரு ட்ரிப்பு துணி மட்டும் அழிச்சு கொடுத்துரு. காலையில் யார் சாப்பிட்டதோ பிஸ்கெட்டு பாருங்க. பிஸ்கெட்டு அவுட் சைடு ஃபுட்டுங்கனாலே உயிர் வாழுதுங்குதுங்கோ. வீட்டில் இருக்கிற சாப்பாடோ சாதமோ குழம்போ சாப்பிட்டா உங்களுக்கு வந்து கஷ்டம் பாருங்க. ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.